ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் எர்த்தா பைட்ஸ் அப்படின்னு கூடிய டிவி சீரீஸோடைய பார்ட் 5 பார்ட் 6ஓட வந்திருக்கேன். பார்ட் 5 பார்ட் 6 தனித்தனியாக பிரிக்கல, ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரே பார்ட்டில் சொல்லி இந்த டிவி சீரீஸை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வேற வீடியோ போகலாம். பார்ட் 4ல் என்னாச்சுன்னா, ஐவியும் ஜோயும் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க கார்டனில். அப்போ ஒரு சிங்கம் காட்டுக்குள்ளேருந்து குழந்தைங்களை பார்த்து வந்துடுச்சு. அதை பார்த்து நம்ம ஹீரோ கண்ணை தூக்கிட்டு ஓடினாரு. அதோட பார்ட் 4 முடிச்சு வச்சுட்டேன். இப்போ பார்ட் 5ல் கண்ணை தூக்கிட்டு அவர் ஓட அந்த சிங்கம் இவர் மேலே பாய, அதை பார்த்து ஐவி ஐயோ அம்மானு கத்த அவரால் அந்த சிங்கத்தை சுட முடியல. ஆனா சிங்கம் இவரை போட்டு பராண்டுது. அதாவது மனுஷ உயிருக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறது குழந்தைங்க. ஐவி என்னென்னமோ கத்துறா, ஆனா யாருக்குமே எதுவுமே கேட்கல. இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிற கோடாலி எடுத்து அது மண்ணை மேல போடணும்னு நினைச்சாலும் அது முடியாம போக கொஞ்ச நேரத்துல அது கொதர்ல நம்மளுடைய இஷ்ஷுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது ஹீரோக்கு என்ன ஆயிடுச்சு, கான்சியஸ்னஸ் போயிடுச்சு. அது தரன்னு அவரை காட்டுக்குள்ள தின்றதுக்கு இழுத்துட்டு போக அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடி வந்து அவரை காப்பாத்தி உள்ள எடுத்துட்டு போனா பயங்கரமா அடிபட்டிருக்கு இவருக்கு. உடனே மாலி தான் வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு வைத்தியம் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டைம்ல அவருடைய ப்ளீடிங்கே இவங்களால நிறுத்த முடியல. என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. அதை விட மாலிக்கு ஸ்கேல்பல தொட்டே, அதாவது இந்த சிசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆப்ரேஷன் விஷயத்தெல்லாம் தொட்டே 14 வருஷம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, மூச்சு நின்றுச்சு. பட்டுன்னு என்ன பண்றாங்கன்னா, இயற்கை சுவாசம் இல்லாம செயற்கை சுவாசத்தை நம்பலான்னு சொல்லிட்டு மாலி ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அந்த பம்ப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ருடிமெண்ட்ரி ஆக்சிஜன் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து இவருக்கு பம்ப் பண்ணவே ஒரு வழியா ஆளுக்கு மூச்சு வந்துருச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டிச் பண்றது, ப்ளீடிங்கை நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க. உட்காந்துருக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க போனதுக்கு அப்புறமா மாலி மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை வந்துட்டு கண்ணுக்கு வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மனசு ரொம்ப நொந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, இவங்க வந்து ஒரு சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி இங்க வந்திருப்பாங்க. காரணம், ஹீரோ அப்பதான் தங்க வைப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க சர்ஜனே கிடையாது, இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால இந்த டைம்ல எல்லாரும் மாலியை வந்து நம்பும் போது நம்மளால ஒரு உயிர் வந்துட்டு போக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி எம்மா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹஸ்பண்டை கடிச்ச அந்த சிங்கத்தை எப்படியாச்சும் போய் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, அந்த சிங்கம் இங்க இருந்தா எல்லாருக்குமே வந்து தொந்தரவு தான் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த ரத்தத்துடைய ட்ரெயில ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அந்த இடத்துல அந்த சிங்கத்தை பார்க்க அதை பட்டுன்னு கொண்டுட்டாங்க. ஸோ பயங்கர காதல் போல புருஷனை கொண்ட அந்த சிங்கத்தை ஒரேடியா கொண்டுட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு வர கட் பண்ணி இங்க உள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு. அப்பதான் வந்துட்டு ஹீரோ கேட்கிறாரு, நீ புலம்பிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து நீ சர்ஜன் இல்லையானோடனே, ஆமா நான் சர்ஜன் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், அதுவும் ஒரு வருஷம் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தேன், எனக்கு எந்த ப்ராக்டிஸும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு மாலி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒத்துக்க, பரவாயில்ல நீ வந்து ஒரு சர்ஜனா இல்லைனாலும் என்ன அந்த டைமுக்கு காப்பாற்ற முடிஞ்சதுல, அதுதான் முக்கியமான விஷயம், நீ டாக்டர் தான் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஒரு 6 வாரம் ஆகுது நம்ம ஹீரோ ஏஞ்சி நடக்கிறதுக்கு. ஒரு வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் பழைய நிலைமைக்கு வராரு. குழந்தைங்க வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு உடனே காட்டும் போது இந்த ஜோயே இருக்கால, அவன் வந்து டைவிங்லயும் ரொம்ப நல்லா இருக்கான், ஹீரோவோட கடைசி பையன். இப்போ ஒரு நாள் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு போயிட்டு யாரோட துணையும் இல்லாம தனியா போயிட்டு டைவ் பண்ணி பெரிய பெரிய லாப்ஸ்டரை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட காட்ட, அதை பார்த்த ஹீரோக்கு கவலையாகுது. இந்த மாதிரி அடுத்த தடவை வெளியில போறப்போ பெரியவங்க இல்லாம போக கூடாது என்ன அப்படின்னு சொல்ல அந்த டீனேஜருக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னடா அப்பா இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பா அவன் மேல கையை போட்டு பேசிட்டு போறத பெரிய பையன் பாக்குறான். அவனுக்கு ஒரு விதமான ஜெலசி வருது. என்னடா அப்பா எப்ப பார்த்தாலும் வந்துட்டு பயாஸ்டா இருக்காரே, பார்ஷியாலிட்டி காட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீன் இங்க கட்டாக. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இஷுக்கு வந்து 2வதா இருந்தது பொண்ணு. ஸோ ஹேத்தர்னு சொல்லிட்டு அவளுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இந்த குரூப்ல இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுல ரால்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் இருக்கு போல. ஸோ அந்த லவ் 2 பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த இடத்துலயே நம்ம வாழ வேணாம், உலகம் ரொம்ப பெருசு இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண 2 பேரும் முடிவு பண்றாங்க. ஸோ அந்த முடிவை தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வெளியில போலான்னு இருக்கேன், அவன் கூட போய் வாழ போறான் அப்படின்னு சொல்ல அதை அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவளுக்கு அது பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் லவ்வுக்கு எதிர்ப்பு சொல்லல, வெளியில போறதுக்கு எதிர்ப்பு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய முடிவை அவங்களே எடுக்கலாம், எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நம்ம அவங்கள பேம்பர் பண்ணிட்டே இருக்க முடியும், நமக்கு அப்புறம் அவங்களே தானே பாத்துக்கணும், போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்ல இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட அவரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வழியோட பொண்ணை போக சொல்றாரு. வெளியில போற பொண்ணுக்கு நிறைய புக்ஸ், நிறைய விதமான விஷயங்களை சொல்லி தராரு. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம ரால்ப் அப்படின்னு ஒரு பையன் இருக்கால, அவன் வேற யாரும் கிடையாது,
கிடையாது. மோலியோட டீம்ல ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனாலதான் மோலி இங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. சோ அந்த பையன் தான். அவங்க 2 பேரும் கிளம்புற டைம்ல ரைஃபிள்லாம் கொடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த குடும்பமும் குட் பை சொல்லி அனுப்ப அந்த டைம்ல உள்ள இருக்கிற ஐவி ஒரு பிரச்சனையோட வெளியில வர. என்னன்னு பார்த்தா தண்ணி வரல. இவங்க ஒரு பெரிய டேங்க்ல இருந்து தான் தண்ணியை வந்துட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ இத்தனை நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி வரலையேன்னு கடுப்பாயிட்டு பைப்பு திருவி பைப்பையே உடைச்சிட்டா. ஆனா தண்ணி வரல. இதை போய் வெளியில சொல்ல சரி வாங்க அந்த தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல போய் என்ன நடந்ததுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஸ்டேஷனுக்கு போய் செக் பண்ணா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. மெயின்டெனன்ஸ் இல்லாதால அந்த பைப்பு ஃபுல்லா வந்து துரு பிடிச்சி அந்த ரஸ்ட் எல்லாம் அதுல போய் அடைச்சிக்கிட்டு பைப்ல தண்ணி வரல. சோ இதுக்கு மேல இந்த பைப்பை வச்சு தண்ணியும் வர வைக்க முடியாது அப்படின்னு ஹெல்ப்லெஸ்ஸா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோயேக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மேல கான்வாயில வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திரும்பி பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தான். ஆனா நம்மளுடைய ஹீரோக்கு பயங்கர காஷியஸ் ஆகுது. ரீசன் என்னன்னா வரவங்க எனிமியா ஃப்ரெண்டான்னு தெரியாது. அதனால கடகடன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த அப்படின்னு சொல்லவே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அமைதியா இருங்க, வரவங்க எல்லாருமே நமக்கு வந்துட்டு ஆபத்தானவங்களா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னன்னு பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நல்லவேளை அவங்க எங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுதான் இல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கும்பலை பார்த்துட்டாங்க. நேரா அந்த குரூப் என்ன பண்ணுது, இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அதுல வந்து அந்த குரூப்ல இருக்கக்கூடிய லீடர் ஒருத்தர் இருக்கான் சார்லின்னு சொல்லிட்டு. அவன் வந்த உடனே இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு தண்ணி பாட்டில தான் நீட்டுறான். ஸோ இன்னும் நிறைய பாட்டில் ஆஃப் வாட்டர் இருக்கு, உங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வந்து இருப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ அந்த கும்பலை உள்ள விட எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பார்ட்டியை வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அனுபவத்தை பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம சீக்கிரமே வந்து வறட்சின்னு ஒரு விஷயத்த சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி யூகிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த சார்லி என்ன சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒன்னும் பெருசா சரி பண்ண முடியாத விஷயம் தான் கிடையாது, என்கிட்ட ஒரு சில டெக்னாலஜி இருக்கு, அதுவும் ட்ரில்லிங் டெக்னாலஜி, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, அதாவது 2 குரூப்பும் சேர்ந்து கொஞ்ச நாள்ல நம்மளால தண்ணியை இங்க வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு மியூச்சுவலா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு அக்ரி பண்ணிட்டு ட்ரில் பண்ணி தண்ணியை எடுக்கலாம், அதாவது நிலத்தடி நீர் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு ஓகே சொல்லாம இருக்க முடியாதால நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றாரு, ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன ஒரு அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சார்லிட்ட நீங்க வந்து உங்களுடைய ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணுங்க, பட் உங்களுக்கு உதவுற மாதிரி என்னுடைய அறிவை நான் கொடுக்குறேன். என்னன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்காது, நான் ஒரு ஜியாலஜிஸ்ட், எந்த இடத்துல பள்ளம் தோண்டுனா நமக்கு வந்துட்டு கரெக்டான தண்ணி வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு சார்லி என்ன பண்றாரு, என்னுடைய ட்ரில்லிங் மிஷினை எடுத்துட்டு வந்துடுறேன், சீக்கிரமாவே நம்ம வந்துட்டு அதாவது இன்னும் 72 மணி நேரத்துல நம்ம கண்டிப்பா தண்ணியை எடுக்கிறோம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களுக்கான ஃபுட் அண்ட் அகாமடேஷனை தரத்துக்கு ஹீரோட குரூப் ஒத்துக்குது. இப்படி ஒரு அக்ரிமெண்ட் 2 பேருக்குள்ள வர அடுத்த நாளே காலையில கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வச்சு ட்ரில் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஹீரோ நடுவுல என்ன பண்றாருன்னா இந்த சார்லியை வந்துட்டு ஹண்டிங்க்கு கூப்பிட்டு போறாரு. அப்போ ஒரு மான சுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை தூக்குறதுக்குள்ள சார்லி பக்காவா சுட அதை பார்த்த ஹீரோக்கு வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதான்னு தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டரால மட்டும்தான் இந்த அளவுக்கு பயங்கரமா சுட முடியும். சோ அதனால சார்லி மேல ஒரு பயம் வர அன்னைக்கு நாள் நைட்டு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு இவருடைய குழந்தையில நடந்த ஒரு சில விஷயங்கள் இந்த சார்லி சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பர்சனலா நம்ம ஐவி இருக்கால அவளை தாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அது வந்து ஐவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, ஐவிக்கு த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதனால ஐவி மறந்து போன விஷயங்களை இவன் தூண்டுற மாதிரி இருக்கிறதா ஐவி நினைச்சு அவனை ஒரு மாதிரி பார்க்க அவனும் ஐவிய ஒரு மாதிரி பார்க்க அப்படியே அன்னை நாள் நைட்டு முடிய போது கடைசியா அந்த கேம்ப் ஃபயரை பாத்துக்கிற வேலை யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சார்லிக்கும் ஹீரோக்கும். சோ அப்ப 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சார்லியோடைய அந்த பேச்சு நடவடிக்கை எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதுல நம்ம ஹீரோவோடைய மூத்த பையன் இருந்தால அவன் பேரை சொல்லவே இல்லை, அவன் பேர் அலெக்ஸ். அந்த அலெக்ஸ்க்கு வந்துட்டு இந்த சார்லியை பார்க்க அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அப்பாக்கு ஜோயவை தானே பிடிக்கும். சோ அதனால இவன் ஒரு ஹீரோவா அந்த சார்லியை பார்க்க அது வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. சோ அதனால ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாரு, அவனை ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காத, அது வந்து கரெக்டா இருக்காது, எதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும், புதுசா வந்த ஸ்ட்ரேஞ்சர் அவன் அப்படின்னு வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஏன்னா நீங்க ஜெலஸா இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு நான் அவரை அட்மையர் பண்றேன்னு சொல்லிட்டு, காரணம் உங்களுக்கு ஜோயவை தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதுல்ல, அப்ப எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும், உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கத்திட்டு போக இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் அப்பாக்கும் பிள்ளைக்கு இருக்கிறத தெரிஞ்சு இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறாங்க, அதாவது சமாதானப்படுத்துறதுக்கு. ஆனா அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு அலெக்ஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை சரி பண்ணிடுவேன், ஆனா இந்த சார்லி குரூப் இருக்குல்ல அண்ட் சார்லி அவனை பத்தி தான் எனக்கு பிரச்சனை, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல, எங்க உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, மாலி வரும்போதும் இதே போலதான் நீங்க பயந்தீங்க, அந்த குரூப்பே வேணான்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பாருங்க அவளாலதான் உங்களுடைய உயிரையே
காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதே போல சார்லி குரூப்பையே பார்த்து உங்களை அறியாமலே ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்ல, அது வேற மாதிரியான ஃபீலிங் எம்மா, இது வேற மாதிரியான ஃபீலிங், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அவன் வந்ததுல இருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை அவங்க சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஹீரோ போக, இதுக்கப்புறம் அந்த சார்லியால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா இல்லையா, ஸோ இல்ல அவன் நல்லவன் தானா, நம்ம ஹீரோக்கு தான் ஜெலஸா இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இதோட பார்ட் 5 முடியுது. ஸோ ஹீரோ ஒரு குழப்பத்தோடய சுத்துறாரு, சார்லி ஒரு கேள்விக்குறியா இருக்காரு. ஸோ இப்போ பார்ட் 6க்கு எந்தவித கேப்பும் எடுக்காம டைரக்டா போயிடுறேன். ஆக்சுவலி இதுதான் கிளைமேக்ஸோடைய ஃபைனல் எபிசோட். ஸோ இந்த மாதிரி ஒரு கவலையோடய நம்ம ஹீரோ சுற்றிட்டு இருக்க, இந்த சார்லிக்கு அது தெரியல, ஆனால் அவன் மட்டும் பயங்கரமாக அந்த ட்ரில்லிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ நாளாக மண்ணா வந்த இடத்துல இப்போ சின்ன சின்ன இந்த ஸ்லேட் பீசஸாக வருது. ஆக்சுவலி இந்த ஸ்லேட் பீசஸ் வருதுனாலே நடுவில் கேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே கண்டிப்பாக வாட்டர் இருக்கும். அது இந்த ஸ்லேட் பீசஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது வழியாக மேலே வந்துடும். ஸோ பழைய காலத்தில் கிணறு நோண்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு லேயரும். பட் இப்போ நம்ம டீப் ட்ரில்லிங் அதுவும் போர்வெல் வைக்கிறதால நமக்கு அது தெரியல. ஸோ இந்த லேயர் தான் தண்ணிக்கும் பூமியோடைய அந்த கிரஸ்டுக்கும் நடுவில் இருக்கிற லேயர். ஸோ இந்த லேயர் வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவால சந்தோஷப்பட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூடோட இருக்காரு. ஸோ அதனால நம்ம எங்கேயாச்சும் போய் நிம்மதியை தேடலாம் சொல்லிட்டு வலை உச்சியில போயிட்டு தன்னுடைய அந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் தேடுறாரு. ஏன்னா தனியா இருந்தா ஒரு பதில் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அவர் அங்கே தேடிட்டு இருக்க. கட் பண்ணி வீட்டில் காட்டினா ஜெனி உட்காந்துருக்காங்க, மாலி கூட வந்தவங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த சார்லி பேசிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சிகரெட் ஆஃபர் பண்றா. கொஞ்ச நேரத்திலே என்ன பண்றான்னா கொஞ்சம் ட்ரிங்க் ஆஃபர் பண்றான். அதுக்கு ஜெனி என்ன சொல்றாங்க, வேண்டாம் நான் ட்ரிங்கை குவிட் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஆகுது அப்படின்னு சொல்ல, உடனே லைட்டா பிக்கப் லைனா தரேன், உங்களுடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெனி பாஸ்ட் லைஃப்ல, அதாவது பிஃபோர் திஸ் டிசாஸ்டர் ஒரு பயங்கரமான பாடகியா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்கள பிக்கப் பண்ண ட்ரை பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இப்போ வாழ்ந்தா போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்க, இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜெனியை மேற்கொண்டு கம்பல் பண்ணாம சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்கேருந்து வந்துட்டான். ஸோ இப்போ அங்க கட் பண்ணி வீட்டுக்குள்ள காட்டினா நம்ம ஹீரோயின் கிட்ட ஜோயே சொல்றா, என்னன்னா அப்பாவை காணும், இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்லவே, சரி ஓகே அவர் எங்க போனான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா தன்னுடைய கணவனை தேடி கிளம்புற அந்த டைம் இவரு திரும்பி வந்துட்டார். வந்தவர்கிட்ட பயங்கரமா கத்துறாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெக்லஸாவே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்க போனீங்க என்ன ஆனீங்கன்னு தெரியாம கொஞ்ச நேரமா பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்ல, வந்தவர் பயங்கர குளிர்ல வந்திருப்பார் போல. நேரா போயிட்டு அந்த ஃபயர் கிட்ட உட்காந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, அது பெரிய ஒரு கஷ்டத்தை எம்மாக்கு தருது. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இவங்க ட்ரில் பண்றதை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாருக்கும் ஒரு சக்சஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி மட்டியான சேர் கலந்த வாட்டரா வருது. பட் அதுக்கப்புறமா வாட்டர் கிளியர் ஆகி பீச்சுக்கிட்டு வெளியிலடி அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷத்துல ஆரவாரம் பண்ண, நம்ம ஹீரோக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சரி ஓகே இந்த சார்லியோட கதையை இதோட முடிச்சிடலாம், இவனை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்த வேலை முடிஞ்சது, நீங்க இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டும் அகாமடேஷனும் நாங்க கொடுத்தோம், நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்தது எங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல போய் ஹெல்ப் பண்ணணும்ல, உங்களுக்கு அதுதானே கோல் அப்படின்னு சொல்ல, சாரி எனக்கு அந்த கோலை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலான்னு இருக்க. காரணம் என்னன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நான் அதனால இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சார்லி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இவன் முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா இங்கே தங்க போறேன் டேரா போட போறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே அந்த சீன் அங்கே கட்டாக நம்ம ஹீரோவுடைய அந்த குணத்தில் நிறைய சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோ சார்லி மேலே ரொம்ப ஜெலஸா பொறாமையா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டவுட் நம்ம ஹீரோவுக்குமே வருது, ஒருவேளை இவன் நல்லவன் தானோ, நம்ம தான் ரொம்ப ஓவரா திங்க் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்லை நீ திங்க் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா தனியா அந்த ஐவி கிட்ட போயிட்டு இந்த சார்லி ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஸோ அதனால ஐவி மாறன் கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ண, மாறன் பயங்கர கோவம். ஏன்னா தன்னுடைய பொண்ணு மாதிரி அவளை வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த மாதிரி ஒரு மனவலியை கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இதை ஏற்கனவே அனுபவிச்சு அதுல இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கா அந்த பொண்ணு. சார்லியால இது திரும்பி நடக்கிறதால இந்த குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. இந்த சார்லி கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும், பொண்ணு மட்டும் கிடையாது நம்மளையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் ஜெனிக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, அவன் ஏற்கனவே எங்கிட்டையும் ட்ரை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் நைட்டு நடந்த விஷயத்தை அவங்க சொல்லவே, இந்த குரூப்புக்கு இப்பதான் சார்லியோட அந்த ஒரு அழுக்கான முகம் வெளியில வர, ஹீரோ என்ன சொல்றாரு, இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், யாராச்சும் நம்புனீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே, ஏம்மா இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சு பேசுறாங்க. ஆமா என்னுடைய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஜெலஸா இருக்காருன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் அவர் சொன்ன ஆங்கிலையும் நான் யோசிக்கல. ஐவிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மற்ற குழந்தைங்களையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஸோ அதனால எப்படியாச்சும் அவனை இங்கேருந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானுக்கு வராங்க. அந்த பிளானுடைய முடிவு என்னன்னா, அவனை அடக்கிலாம் வைக்க முடியாது, வெளியும் துரத்த முடியாது, பேசாம அவனை கொன்னுலான்னு சொல்லிட்டு அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோ என்ன
பண்றாரு, தூங்கிட்டு இருக்க சார்லியை எழுப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. கையில ஒரு கோடாலியோட வந்து, இந்த பாரு நீ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் சரியில்லை, நீ உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, இவன் உடனே என்ன பண்றா, ஒரு கத்தி எடுத்து நீ கோடாலியை காட்டினா நான் கத்தியை காட்டுவேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ரூடான ஃபேஸை காட்டவே ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நீயா நானா பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீக்னஸையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் பேசிட்டு இருக்கும் போது சார்லி இருக்க 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 கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரூட்னஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல கரெக்டா அவனுடைய உண்மையான முகம் தெரிஞ்ச உடனே இந்த ஃபேமிலியில மறைஞ்சிருந்தவங்க எல்லாரும் கன்னோடையும் மற்ற பொருளோடையும் இங்க வந்து நிக்க சார்லியோட கவனம் கொஞ்சம் லைட்டா செதற டைம்ல மண்டையிலே அந்த கோடாலியால பட்டுன்னு போட்டு தன்னுடைய குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கோசரம் தடவை நம்மளுடைய ஹீரோ ஒரு கொலை பண்றாரு. ஏற்கனவே மாட்டை சுட்டு கொண்டாரு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு மனுஷனை இப்பதான் கொலை பண்றாரு. இத்தனை நாளா சர்வைவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சவரு நம்ம ஹீரோ. ஆனா இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணணும்னு அவர் நினைக்கவே இல்லை. பட் ஆனா இன்னைக்கு அந்த கொலையை பண்ணவே அந்த ஒரு கில்ட் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாம அவரை பார்த்துக்க, சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சார்லியோடைய அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இது அந்த சார்லியோட குரூப்புக்கும் தெரியாது அண்ட் இவருடைய பையன் அலெக்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் இவங்க யாரை பார்த்து பேசுறாங்கன்னா புரி அப்படின்னு சொல்லிட்டு சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட இந்த மாதிரி பேசும்போது அவன் என்ன சொல்றான், என்னை கம்பல் பண்ணி தான் அவன் கூட வச்சிருந்தான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் செத்து போனதுல அப்படின்னு இவ அக்செப்ட் பண்ணிக்க மிச்ச குரூப் மெம்பர்ஸ் தான் வெளியில போயிருந்தாங்க. ஸோ அவங்க திரும்பி வந்து சார்லி எங்க அப்படின்னு கேட்கும் போது சார்லி இங்க இல்ல அப்படின்னு சொல்லவே அவங்க கொஞ்சம் கடுப்பாராங்க. கடுப்பாயிட்டு என்னது சார்லி இல்லையான்னு அவங்க கத்தி எடுக்க போனா அதுக்கு முன்னாடி இந்த குரூப் வந்து கன் எடுக்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருக்கிறது, அப்படி இல்லையா இங்க இருந்து வெளியில போயிடுறது அப்படின்னு சொல்ல அந்த சார்லிக்கு அடுத்ததான் அவன் கூட இருந்தவன் பீட்டர். ஸோ அவன் என்ன பண்றான், நாங்க உங்களை வந்துட்டு திரும்பி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா வெளியில போயிடுறான். அப்பாடா இந்த த்ரெட்டும் போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அலெக்ஸ் வந்து என்ன கேட்கறா, சார்லி என்னால எங்கேயுமே பார்க்க முடியல என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார்லி வெளியில போயிட்டான், சார்லி இனிமே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அலெக்ஸ்க்கு பயங்கர கோவம் வருது. இப்படி அலெக்ஸை சமாதானப்படுத்தி வச்சுட்டு திரும்பினா இந்த வெளியில போனால பீட்டர் அவன் எங்கெங்கயோ சுத்திட்டு திரும்பி நம்மளுடைய இடத்துக்கே வந்திருக்கான். வந்துட்டு என்ன கேட்கறான், இங்க வாழ்ந்ததுக்கு அப்புறமா எங்களால வெளியில எங்கேயும் வாழ முடியல, நாங்க இங்கேயே வாழணும்னு நினைக்கிறோம், உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் நம்மளுடைய ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ரொம்ப கெஞ்சரா இருந்தாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னன்னா, ஐவி கிட்ட சார்லி மிஸ்பிஹேவ் பண்ணா இல்லைங்களா, அப்ப இந்த பீட்டர் அங்கதான் இருந்தான், ஆனா எந்த ஒரு இனிஷியேஷனுமே எடுக்கல ஐவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவனும் சார்லி மாதிரி ஒரு டேஞ்சரான பர்சன் தான். ஸோ அதனால இவனை இங்க உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீட்டரையும் அங்கேருந்து அடிச்சு துரத்த அவனும் அங்கேருந்து உங்களை எப்படியாச்சும் பழி வாங்குவாண்டா, என் தலைவன் சார்லியை வேற கொண்டுட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ வந்துட்டு மொத்தமா இந்த டிசாஸ்டர் நடந்து 20 வருஷம் ஆகுது. இந்த சார்லி இறந்த இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆகுது. குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வளரவே ஜோயவும் நல்லா வளர்ந்துட்டா. அவனுக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஹீரோ பிரசன்ட் பண்றாரு. பட் இவருடைய சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் ஜோயேக்கு இருக்கிறது வந்துட்டு அலெக்ஸுக்கு பிடிக்கல அப்படின்றது சுத்தமா நம்ம ஹீரோ கவனிக்காம விட இந்த கான்ஃபிளிக்ட் அப்பாக்கு பிள்ளைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நாள்ல ஒர்க் ஷாப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவா இருந்த ஜோயேக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. ஒரு காமனான கோல்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை மட்டும் கொடுத்துட்டு நம்மளுடைய ஹீரோ போய் படுக்க அன்னை நாள் நைட்டு ரொம்ப உடம்பு முடியாம ஜோயே வந்து அவங்களுடைய ரூமுடைய வாசல்ல மயங்கி விழுந்துடுறாப்ல. விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இவங்க வச்சிருப்பாங்க. அங்கதான் வந்து மாலி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பேஷண்ட்ஸ் இவங்க குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அட்மிட் ஆயிருக்க மாலி என்ன சொல்றாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறமா சேம் சிம்டம்ஸ் நம்ம பாக்குறோம், அதே பெயின் ஓவரால் பாடி இருக்கு, ஹை ஃபீவர் இருக்கு, தயவு செஞ்சு ஜோயவை இங்க கூப்பிட்டு வாங்க, என்னால அங்க வர முடியாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியம் கொடுக்க ஹீரோ ஒத்துக்க மாட்டார். இருக்க இருக்க வந்துட்டு பரவதா செய்யும், அதனால நான் ஜோயை அங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இது கண்டேஜியஸ், ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது, ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாரையும் மாஸ்க் போட சொல்லுங்க, ஜோயை எங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம் நம்மளுடைய ஹீரோ கேட்க மாட்டாரு. நேரா என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு போயிட்டாரு. அவரால் பையனுக்கு வந்து அதுவும் ஆசை பையனுக்கு இந்த மாதிரி ஆனதை வந்து சுத்தமா வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல. இதே டைம்ல மத்த நோயாளிகளும் உள்ள வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரிப்போர்ட் பண்ண ஜோயேக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஹெல்ப் வேணும்னு எம்மா போய் ஐவியை கூப்பிட ஐவி என்ன பண்றா, ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வரா. இங்க தனியா ஜோயேக்கு நம்மளுடைய ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் இந்த ஹேத்தன்றவ திரும்பி வரா. 3 வருஷம் கழிச்சு தன்னுடைய காதலனோட வெளியே போன தான் பொண்ணு வீட்டுக்கு வரவ அழுகாட்சியா வர. காரணம் என்னன்னா காதலன் இறந்துட்டான் போல இருக்கு. ஸோ அதனால அதுக்கு மேல என்ன இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி வர இந்த காதலன் இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒருவேளை இந்த பீட்டரோடைய குரூப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்துட்டு நம்மளுடைய ஹீரோக்கு டவுட் வருது. பட் இருந்தாலும் சரி நீ வந்தல போதும் பாரு ஜோயே உடம்பு சரியில்லைன்னு சொல்ல என்னுடைய தம்பியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிவெடுக்க. ஸோ ஒரு பக்கம் பொண்ணு வந்தது சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கஷ்டமா இருக்கு. அக்கா வந்து தம்பியை பார்த்துட்டு இருக்க இந்த அப்பா அம்மாவும் வெளியில போறாங்க. ஆனா என்ன இவங்க முயற்சி பண்ணாலும் அந்த நோயால இந்த டைம் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு சில பேரை காப்பாற்ற முடியல. அதுல நம்ம ஹீரோவோட பையனும் ஒண்ணு.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. ஹீரோவோட பையனோட சேர்த்து இன்னும் 3 பேர் இறந்து போக ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டாரு நம்ம ஹீரோ. பையன் இறந்ததால வாழ்க்கையில எந்த ஒரு விருப்பமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து எம்மா பேசுறாங்க, இது பாருங்க யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு நீங்க நினைச்சப்போ தனியா வந்து வாழ ஆரம்பிச்சீங்க, என்ன தேடி கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிச்சோம். இப்படி ஒரு பாப்புலேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. ஸோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஃபியூச்சர்ல எந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் நமக்கு மிஞ்சி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ சொல்லி தரணும், அது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு கேட்க, சரி ஓகே இவருக்கு ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே இன்னும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாரு, எப்பயுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மலை உச்சிக்கு போறது வழக்கம் இல்லைங்களா. ஸோ அதனால மலை உச்சிக்கு போயிட்டு சூரிய உதயத்தை பாக்குறாரு. இத்தனை நாள் இருந்த மாதிரி சூரிய உதயம் இல்ல, இப்போ வேற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் மன தெளிவோட திரும்பி வந்தவர் ஒரு ஸ்கூல் மாதிரியான செட்டப்பை ஃபர்ஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணி பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாடம் சொல்லி தராரு. ஆனா இந்த பாடத்துல வெறும் சப்ஜெக்ட்ஸை மட்டும் சொல்லி தராம வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. நான் ரொம்ப பழைய டைப்ல இருந்துட்டேன், வாழறதுக்கும் சர்வை பண்றதுக்கும் மட்டும் என்ன வேணும் அப்படின்ற ஃபோக்கஸ்ல இருந்துட்டேன். ஆனா இப்போ காலம் மாறிட்டு வருது, இதுக்கேத்த மாதிரி நான் எதையுமே மாத்தல. ஸோ அதை தான் நம்ம இனிமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்ல பசங்களுக்கும் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அக்கா தம்பின்னு வந்துட்டு இழப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா. அதனால அவங்களுக்கும் நம்பிக்கை வர அடுத்ததான் இவங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ அண்ட் அதுக்கான ஆண்டனா. இவ்வளவு நாள் இவங்க வந்தவங்களை மட்டும் வரவேற்று வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமை இவங்க வந்து பில்ட் பண்ணல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பில்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எப்பயுமே வந்துட்டு சர்வைவிங் ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண இவங்க இந்த கேம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் உலக அழிவுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவரும் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கற்றுத்தர இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப வயசான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் தன்னுடைய பேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு ஸோ சர்வைவ் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் இதை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு தெரு வழியாக நடந்து வர மாதிரி காட்டி இந்த சீரீஸை முடிச்சிட்டாங்க. இதுதான் எர்த் அபைட்ஸ் அப்படின்னு கூடிய டிவி சீரீஸுடைய மொத்த கதை. இது சீசன் 1 ஆக்சுவலி இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதனுடைய நாவலும் நல்லா இருக்கும். நான் பார்த்ததுல கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்த ஒரு சீரீஸ். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் சொன்னேன். இன்னொரு சில சீரீஸ் பார்த்துட்டு அது பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பேசி ஓகே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வர டைமில் கண்டிப்பாக என்ன சீரீஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரத்தோட எண்டில் இன்னொரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் 1-2 படம் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அண்ட் லைக் அண்ட் ஷேர் மூலிமா உங்கள் ஆதரவை கொடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை பை, டேக் கேர். உடம்பு மனசு எல்லாத்தையும் நலமாக பார்த்துக்கோங்க.